வணக்கம். பீகார் மாநிலத்தின் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இன்று காலை 8 மணி முதல் வரத் தொடங்கியிருக்கின்றது. தற்போதைய நிலவரப்படி அங்கு பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை விட அதிக இடங்களில் பார்த்தோமேனால் பாஜக கூட்டணி முன்னிலை வைத்து தற்பொழுது மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. 122 இடங்கள் பெற்றால் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கலாம் என்ற சூழலில் தற்பொழுது 175 இடங்களுக்கு மேல் பார்த்தோமேனால் வெற்றி பெறக்கூடிய ஒரு முன்னிலை நிலவரமானது வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது வரை ஒரு சில தொகுதிகளில் பார்த்தோமேனால் 500 மற்றும் 1000 வாக்குகள் வித்தியாசம் என்று இருப்பதனால் அந்த தொகுதி நிலவரமானது தொடர்ந்து மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆளும் கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இடையே போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பாஜகவின் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே தான் தற்பொழுது இந்த போட்டியானது நிலவி வருகிறது. பாஜக மற்றும் ஜேடியு உள்ளிட்ட 2 கட்சிகளுக்கும் இடையே அதிக தொகுதிகளை பெறக்கூடிய கட்சி எந்த கட்சி என்றுதான் தற்பொழுது போட்டியானது இருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரை 75 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. அதே போன்று ஜேடியு 76 இடங்களில் முன்னிலை வைக்கிறது. இதில் எந்த கட்சி அதிக இடங்களில் முன்னிலை வைக்கிறதோ அவர்கள் ஆட்சியை அமைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தலா 101 இடங்களில் பாஜக மற்றும் ஜேடியு உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று சிராக் பஸ்வானின் எல்ஜேபி கட்சியும் பார்த்தோமேனால் தற்பொழுது 14 இடங்களில் முன்னிலை வைத்து வருகிறது. பெரும்பான்மைக்கு தேவை 122 இடங்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 175 இடங்களில் பார்த்தோமேனால் முன்னிலை வைத்து வருகிறார்கள். 12 மணி அல்லது 1 மணிக்குள் ஒரு சில தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் அறிவிக்கப்பட்டுவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா கூட்டணியில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளை போட்டியிட்டு தற்பொழுது அவர்கள் ஒற்றை இலக்க எண்ணிக்கையிலான அந்த இடங்களில் மட்டுமே முன்னிலை வைத்து வருகிறார்கள். அதே போன்று ஆர்ஜேடி கட்சி 148 இடங்களில் போட்டியிட்டு தற்பொழுது 58 இடங்களில் மட்டுமே முன்னிலை வைத்து வருகிறது. தற்பொழுது தேஜஸ்வி யாதவ் பார்த்தோமேனால் முதல்வர் ஆவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். அந்த யாதவ இன ஓட்டுகள் பார்த்தோமேனால் முழுமையாக நிதிஷ்குமார் அவர்களுக்கு சென்றிருப்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. நிதிஷ்குமார் அலை பார்த்தோமேனால் பீகார் முழுவதும் வீசி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகம் வெற்றி கொண்டாட்டத்திற்கு தயாராகி வருகிறது. அங்கு அந்த பாஜகவின் அலுவலகத்தை சுத்தம் செய்து தயார் செய்யக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அங்கு அந்த தொண்டர்களிடையே உரையாற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று நிதிஷ்குமார் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்றால் நிதிஷ்குமார் மீண்டும் முதல்வர் ஆவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றால் பாஜக தங்களுடைய வேட்பாளரை முதல்வராக்கக்கூடிய அந்த பணிகளை துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது பாஜகவை சேர்ந்தவர் முதல்வர் வேட்பாளர் ஆகிறாரா அல்லது நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்தவர் மீண்டும் முதல்வர் வேட்பாளர் ஆகிறாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தற்போதைய நிலவரப்படி பாஜக 75 இடங்களிலும் அதே போன்று ஜேடியு 76 இடங்களிலும் எல்ஜேபி 14 இடங்களிலும் முன்னிலை வைத்து வருகிறது. அதே போன்று சிராக் பஸ்வான் பார்த்தோமேனால் 14 இடங்களில் முன்னிலை வைத்து வருகிறார். மற்றொரு கூட்டணி கட்சியான ஆர்ஜேடியில் பார்த்தோமேனால் தேஜஸ்வி யாதவ் கட்சி 58 இடங்களில் முன்னிலை வைத்து வருகிறார்கள். காங்கிரஸ் கட்சி தற்போது 12 இடங்களில் முன்னிலை வைத்து வருகிறார்கள். மற்ற சிபிஎம் 3 இடங்களில் முன்னிலை வைத்து வரக்கூடிய ஒரு நிலவரம் தான் தற்போது இருக்கிறது. புதிதாக தொடங்கிய ஜன்சுராஜ் கட்சி அவர் பார்த்தோமேனால் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருடைய கட்சி 2 இடங்களில் முன்னிலை வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. பல இடங்களில் அவருடைய கட்சி அந்த வாக்குகளை பிரித்திருப்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. தற்பொழுது இந்த பாதிப்பு என்பது பார்த்தோமேனால் எதிர்கட்சிகளுக்குத்தான் அதிகமாக இருக்கிறது. என்று சொன்னால் ஆளும் கட்சி வாக்குகளை அவர் பிரிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பல இடங்களிலுமே எதிர்கட்சி வாக்குகள் முழுமையாக பிறந்திருக்கிறது. இதில் ஒரு 3 முக்கிய முடிவுகள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. உவைசி கட்சி பார்த்தோமேனால் ஒரு சில தொகுதிகளில் வாக்குகளை பிரித்திருக்கிறது. அதே போன்று பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுரஸ் கட்சி ஒரு சில தொகுதிகளில் அந்த வாக்குகளை பிரித்திருப்பதும் பார்க்க முடிகிறது. பல இடங்களிலும் வெற்றி வாய்ப்பு என்பது சொற்ப எண்ணிக்கையில் இருப்பதனால் தற்பொழுது நொடிக்கு நொடி அந்த முன்னணி நிலவரங்கள் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பதை காண முடிகிறது. ஆனாலுமே கூட தற்போதைய நிலவரப்படி 175 இடங்களுக்கு மேல் முன்னிலை பெற்றிருப்பதனால் பாஜக மற்றும் ஜேடியு பார்த்தோமேனால் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் முதல்வர் வேட்பாளராக ஒரு கட்சியை சேர்ந்தவரும் துணை முதல்வர் பொறுப்பு மற்றொரு கட்சிக்கும் கொடுக்கப்படும். அதே போன்ற அமைச்சர் பொறுப்புகளை 2 கட்சிகளும் சரிசமமாக பிரித்து கொள்ளும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய முன்னணி நிலவரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன.
தற்போது சற்று நேரத்திற்கு முன்பு பாஜக 78 இடங்களில் முன்னிலை வைத்திருக்கிறது. ஜேடியு 76 இடங்களில் முன்னிலை வைத்திருக்கிறது. தொடர்ந்து முன்னிலை நிலவரங்கள் மாறி மாறி வந்து கொண்டு இருப்பதனால் பாஜகவை சேர்ந்தவர் முதல்வர் வேட்பாளர் ஆவாரா அல்லது ஜேடியுவை சேர்ந்தவர் முதல்வர் வேட்பாளர் ஆவாரா என்பது தொடர்பான ஆலோசனை கூட்டங்களும் ஒருபுறம் நடந்து கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. தற்பொழுது 4வது சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிந்து 5வது சுற்று வாக்கு எண்ணிக்கை ஒரு சில தொகுதிகளில் தொடங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மதியம் 1 மணி அளவில் முழு நிலவரமும் வெளிவந்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்பு இன்று மாலை முதல்வர் வேட்பாளர் தொடர்பான அந்த ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அதற்கு பின்பு எந்த தேதியில் பதவியேற்பு நடைபெறும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்த அறிவிப்பும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.